உலகிலேயே ஸ்மார்ட்டான நாடு எது தெரியுமா? இலங்கை, இந்தியா, அமெரிக்கா, கனடா, ரஷ்யா இல்ல. நீங்க யோசிக்கிற நாடு இல்ல. உலகிலேயே ஸ்மார்ட்டான நாடு சுவிட்சர்லாந்து. இந்த பெருமையை வேர்ல்ட் ஆஃப் ஹார்ட் கேம்ஸ் என்ற ஒரு இணையதளம் சுவிட்சர்லாந்துக்கு கொடுத்திருக்கிறது. சும்மா எல்லாம் சாதாரணமா அப்படியே சுவிட்சர்லாந்துக்கு இந்த ஸ்மார்ட் நாடு என்ற ஒரு பெருமையை கொடுக்கையில இதுக்கு அவங்க பலதரப்பட்ட தகவல்கள் வேறு வேறு நாடுகளின் விடயங்களை எல்லாம் எடுத்து ஒப்பிட்டு ஆராய்ந்துதான் இந்த ஒரு பெருமையை சுவிட்சர்லாந்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது குறித்து இந்த காணொளியில முழுமையாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். வணக்கம், நான் திவாரகா. உலகிலேயே ஸ்மார்ட்டான நாடு என்ற பெருமையை சுவிட்சர்லாந்து பெற்றிருக்கிறது. வேர்ல்ட் ஹார்ட் ஆஃப் கேம்ஸ் என்ற ஒரு இணையதளம் அந்த பெருமையை சுவிட்சர்லாந்துக்கு கொடுத்திருக்கிறது. இது சும்மா சாதாரணமா அப்படியெல்லாம் கொடுக்கல. சராசரி ஐகோ, கல்வி மட்டம், நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்று சொல்லி பல்வேறுபட்ட தரப்படுத்தல்கள் ஆய்வுகளை மேற்கொண்டுதான் இந்த ஒரு பெருமையை அந்த ஒரு இணையதளம் சுவிட்சர்லாந்துக்கு கொடுத்திருக்கிறது. சுவிட்சர்லாந்துல வாழுற மக்கள்ல 40% மக்கள் பட்டதாரிகளாக இருக்கிறார்களா. அது மட்டுமல்லாது 1099 பேர் நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்துல மட்டுமே இந்த ஒரு எண்ணிக்கை 1099 பேர் நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு தகவலின் அடிப்படையில தான் அவங்க சுவிட்சர்லாந்துக்கு உலகிலேயே ஸ்மார்ட் ஆன நாடு என்ற ஒரு பெருமையை கொடுத்திருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த 10 நாடுகளின் பெயர் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்து, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ், நெதர்லாந்து, பெல்ஜியம், ஸ்வீடன், ஜெர்மனி, போலாந்து, டென்மார்க், பின்லாந்து. இதுல இண்டிவிஜுவல் வித் நோபல் பிரைஸ் நாமினேஷன் இதில் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் 1099 பேர் நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் யுனைடெட் கிங்டம் அதில் 2393 பேர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்டில் 5717 பேர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறாங்க. நெதர்லாந்தில் 550 பேர், பெல்ஜியத்தில் 495 பேர், ஸ்வீடனில் 834 பேர், ஜெர்மனியில் 3653 பேர், போலாந்தில் 284, டென்மார்க் 503, பின்லாந்து 198. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது யூனிவர்சிட்டிஸ் வித் நோபல் பிரைஸ் நாமினேஷன். நோபல் பிரைஸுக்கு பரிந்துரைக்கப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணிக்கையை போட்டுக்கிறாங்க. சுவிட்சர்லாந்திலிருந்து 32, யுனைடெட் கிங்டம் 128, யுனைடெட் ஸ்டேட் 256, நெதர்லாந்து 21, பெல்ஜியம் 23, ஸ்வீடன் 34, ஜெர்மனி 150, போலாந்து 17, டென்மார்க் 20, பின்லாந்து 16. இப்படி 10 நாடுகளை தரவரிசைப்படுத்தி அதில இருந்துதான் சுவிட்சர்லாந்துக்கு இந்த பெருமையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். வேர்ல்ட் ஆஃப் ஹார்ட் கேம்ஸ் என்ற ஒரு இணையதளம் இந்த பெருமையை சுவிட்சர்லாந்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சுவிஸ் குறித்து ஓரிரு விடயங்களையும் இதுல நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சுவிட்சர்லாந்து பல ஐரோப்பிய நாடுகளின் கலாச்சாரங்களை கொண்ட ஒரு கலவையான நாடாக இருக்குதாம். இங்க 4 மொழியை பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்களாம். இதுல வாழுற ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் 76 ஆண்டுகளாகவும் பெண்களின் சராசரி ஆயுட்காலம் 84 ஆண்டுகளாகவும் இருக்குதாம். பாரியோரு கிராமப்புறமாக இருந்த சுவிட்சர்லாந்து வெறும் 70 ஆண்டுகளிலேயே மிகப்பெரிய ஒரு நகர்ப்புறமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தற்போது சுவிட்சர்லாந்துக்கு போக வேண்டும் என்று கனவோடு இருக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் அப்படியாக சுலபமாக எல்லாம் நாங்கள் சுவிட்சர்லாந்துக்கு போய்கொள்ள முடியாது. அங்க சரியான கட்டுப்பாடுகள் கடுமையாக இருக்கின்றது. சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட வழிமுறையூடாகத்தான் சுவிட்சர்லாந்துக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்.